அல்லாஹ்வுடைய அடியார்களே, குறைந்தபட்சம் இந்த அநியாயத்தை பற்றி, இந்த அவலத்தை பற்றி, இந்த படுகொலைகளை பற்றி, இந்த மனிதாபிமானமற்ற மனித நேயம் இல்லாத காட்டுமிராண்டித்தனமான இந்த அராஜகத்தை பற்றி எல்லா மட்டத்திலும் அவேர்னஸ், விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு நாம் ஆவண செய்ய வேண்டும். இந்த கொடூரத்தை உடனடியாக நிறுத்தக் கோரி குரல் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமது நாட்டுடைய சட்டத்திட்டங்களை பேணி, ஒழுங்குகளை பேணி, நியதிகளை பேணி, சாத்வீக வழியில் நமது குரலை ஓங்கி ஒலிக்க செய்கின்ற கடப்பாடு நமக்கு இருக்கிறது. நமது நாட்டை பொறுத்தவரையில் என்றும் எப்போதும் பாலஸ்தீன போராட்டத்துக்கு, அவர்களுடைய விடுதலை போராட்டத்துக்கு சார்பாக இருந்து வருகிற ஒரு நாடு. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். தற்போதைய அரசாங்கமாக இருக்கலாம், இதற்கு முன்பிருந்த அரசாங்கங்களாக இருக்கலாம், எல்லா அரசுகளும் பாலஸ்தீன மக்களுடைய இந்த நியாயமான போராட்டத்தை உத்தியோகபூர்வமாக ஆதரித்து வருபவை என்ற வகையிலே எல்லோருடைய ஒத்துழைப்போடு நாம் குரல் எழுப்ப வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. மனிதர்களுடைய அபிப்பிராயம் மிக முக்கியமானது. பப்ளிக் ஒப்பீனியன் மிக முக்கியமானது. நமது நாட்டில் கூட நல்ல மாற்றங்கள் வருவதற்கு காரணமாக அமைந்தவர்கள் இந்த நாட்டுடைய மக்கள் தான். மக்களுடைய பப்ளிக் ஒப்பீனியன் தான் காரணம். எனவே நாம் எதிலும் நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் என்பவர்கள், பொதுமக்கள் என்பவர்கள், சிவில் சொசைட்டி என்பது மிக பலமானது. அதற்கு சட்டத்திட்டங்களை பேணி, ஒழுங்குகளை பேணி, சாத்வீக வழியிலே தாராளமாக கொள்ளெழுப்பலாம். அதற்கு இன்டர்நேஷனல் லோவா இருக்கலாம், ஒவ்வொரு நாட்டுடைய சட்டங்களாக இருக்கலாம், அனைத்திலும் இடம் இருப்பதை நாம் அறிவோம். அடுத்ததாக பாலஸ்தீன விவகாரம் பாலஸ்தீன் மக்களுடைய விவகாரம் அல்ல, அரபு மக்களுடைய விவகாரம் அல்ல, முஸ்லிம் உம்மத்துடைய விவகாரம் அல்ல. இது முழு மனித சமுதாயத்துடைய விவகாரம், முழு மனித சமுதாயத்துடைய விவகாரம். எனவே நம்மை விட இந்த விஷயத்திலே அக்கறை உள்ள, கர்சனை உள்ள, ஈடுபாடு உள்ள நிறைய மக்கள் இருக்கிறார்கள், உலகளாவில் இருக்கிறார்கள். நாம் அவர்களை பார்த்து வெட்கித்து தலைகுனியக்கூடிய அளவுக்கு அவர்கள் இதற்காக குரல் கொடுக்கிறார்கள். அவர்களோடு நாம் இணைந்து கொள்ள வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நம்மிடம் இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற அல்லாஹ்வை நாடுவது, அவனிடம் கேட்பது, கை ஏந்துவது, கண்ணீர் வடித்து அவனிடம் முறைப்பாடு செய்வது. நாம் குறைந்தபட்சம் உணர்ச்சி பூர்வமாக கல்பு குளிர, கண் குளிர, இரவெல்லாம் பகலெல்லாம் அந்த மக்களுடைய மீட்சிக்காக, விடுதலைக்காக ரப்பை வேண்ட கடமைப்பட்டிருக்கிறோம். உன்சுர் அஹாக வாலிமன் அவ் மக்லூமா, உனது சகோதரன் அநியாயக்காரனாக இருந்தாலும் சரி, அநியாயம் இழைக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு உதவி செய்ய என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹீஹ் புகாரி உள்ள ஹதீஸ். சஹாபாக்கள் கேட்டார்கள், அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு உதவலாம், அநியாயம் செய்பவனுக்கு எப்படி உதவுவது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அநியாயம் செய்பவனை அநியாயம் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி அவனுக்கு உதவ வேண்டும். அநியாயம் இழைக்கப்பட்டவனோடு நின்று குரல் எழுப்பி அவனுக்காக பேசி அவனை பாதுகாத்து அவனுக்கு உதவ வேண்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 விஷயங்களை நமக்கு ஏவி இருக்கிறார்கள். அதிலே முக்கியமான ஒரு விஷயம்தான் நஸ்ருல் மக்லூம், அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்வது. ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு வழியில், குறைந்தபட்சம் அவன் பக்கம் இருக்கிற நியாயங்களையாவது நாம் உரத்து சொல்ல வேண்டும். அந்த வகையிலே எல்லா வகையான அநீதிகளும் ஒழிக்கப்பட வேண்டும். அரசியலின் பெயரால், பொருளாதாரத்தின் பெயரால், சுரண்டலின் பெயரால், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால், என்னென்ன பெயர்களில் எல்லாம் அடுத்த மனிதர்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறதோ அந்த அநீதிகள் அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும். இதற்காக குரல் எழுப்புகின்ற மிகப்பெரிய கடப்பாடு நமக்கும் உங்களுக்கும் நம் அனைவருக்கும் இருக்கிற சகோதரர்களே. இதனை மிக முக்கியமான மார்க்க கடமையாக, காலத்தின் தேவையாக, சன்மார்க்க பொறுப்பாக நாம் கருதி செயற்படுவதற்கு உறுதி பூண வேண்டும். ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவானாக. யா அல்லாஹ், அனைவருடனும் நீதியாகவும் நேர்மையாகவும் நடக்கின்ற பக்குவத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. எவருக்கும் அநீதி இழைக்காத, அநியாயம் செய்யாத நன்மக்களாக வாழ நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக.
அநியாயக்காரர்களின் கொட்டத்தை அடக்கி அருள்வாயாக. அநியாயம் இழைக்கப்பட்ட மக்களுக்கு விடுவையும் விமோசனத்தை வழங்கி அருள்வாயாக. பாலஸ்தீன மக்கள் சுதந்திரமாகவும் அமைதியாகவும் சமாதானமாகவும் நிம்மதியாகவும் வாழும் சூழலை விரைவாக ஏற்படுத்தி அருள்வாயாக. உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவாகவும் நமது நாட்டு மக்களுக்கு குறிப்பாகவும் சாந்தியை இறக்கி அருள்வாயாக, சமாதானத்தை இறக்கி அருள்வாயாக. நம் அனைவர் மத்தியிலும் மனித நேயத்தை நீ ஏற்படுத்தி அருள்வாயாக. மனிதர்கள் என்ற வகையில், இறை அடியார்கள் என்ற வகையில் நாம் அனைவரும் ஐக்கியத்தோடும் ஒற்றுமையாகவும் இருந்து செயற்படுகிற சூழ்நிலையை உருவாக்கி அருள்வாயாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்